ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் 7th Sense தமிழ். நம்மளோட இந்த வீடியோவில் வந்து ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்னா ஜெனரலாக என்னென்னா ஸ்டோரேஜ் சிங்கிள் பிட் இன்ஃபர்மேஷன் எதர் 0 இருக்கலாம் இல்லை 1 இருக்கலாம். சரிங்களா? அதே ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து நமக்கு எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட இம்ப்ரூவ்டு வெர்ஷன் தான். அதில் நமக்கு கண்டிஷன் வந்து ஒரு 2 இன்புட்டுமே ஒன்றா இருக்கும்போது நமக்கு அவுட்புட் இன்வேலிடாக கிடைக்கும். சரிங்களா? அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் நமக்கு 2 இன்புட்டு ஜே அண்ட் கே, இன்னொரு கிளாக் பல்ஸ் ஒரு இன்புட்டாக கொடுப்போம். அவுட்புட் நமக்கு வந்து கியூ அண்ட் கியூ பார் கிடைக்கும். அதுக்கடுத்து ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்போட சிம்பிள் பாருங்கள். ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்போட சிம்பிள் வந்து ஜே அண்ட் கே வந்து நம்மளோட இன்புட்டு கிளாக் பல்ஸு. நமக்கு அந்த ஏரோ வந்து உள்ளே மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து பாசிட்டிவ் ஏஜி கிளாக் பல்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அதனோட ட்ரூத் டேபிள் பார்த்துடலாம். ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிள். ஜேகே என்னோட இன்புட்டு QN+1 வந்து என்னோட நெக்ஸ்ட் ஸ்டேட்டு. இந்த ஆப்ரேஷன் வந்து என்ன, இதுக்கு என்ன மீனிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். 0 இருந்தால் எனக்கு ப்ரெசன்ட் ஸ்டேட் QN என்னவோ அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது அப்படியே வரும். QN அதாவது ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆர் ப்ரீவியஸ் ஸ்டேட் ரெண்டுமே மென்ஷன் ஒன்று தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 0 எனக்கு இன்புட் கொடுக்கும்போது எனக்கு 0 கிடைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேட்டில், பிகாஸ் ரீசெட் கண்டிஷனு. 10 வந்து நமக்கு வந்து செட் கண்டிஷனு. 11 வந்து நமக்கு வந்து QN பார் கிடைக்கும். அதாவது ப்ரெசன்ட் ஸ்டேட்டோட காம்ப்ளிமெண்ட் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். சரிங்களா? பட் இது வந்து எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் நமக்கு இந்த இடத்துல வந்து இன்வேலிட் கண்டிஷன் எக்ஸாக போயிடும். ஓகேங்களா? இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் வரும். நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள். நம்ம 2 இன்புட் வந்து ஆக்சுவலாக 0 நமக்கு 4 காம்பினேஷன் இருக்கும். QN+1 நம்ம இன்னொரு இன்புட் எடுத்துருக்கோம். 3 0ல் ஸ்டார்ட் பண்ணி 0, 1, 10, 11, 100, 101, 110, 111 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நமக்கு வந்து 2 காம்பினேஷன். ஆக்சுவலாக இதுக்கு என்ன மீனிங்னா, என்னோடய ஜேகே வந்து 2 இன்புட்டும் 0 இருக்கும்போது ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் நான் 0 கொடுப்பேன், இன்னொரு காம்பினேஷன் 1 கொடுப்பேன். அப்போ என்ன அவுட்புட்ன்றது இதுக்கு மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஜேகே வந்து 0 1 கண்டிஷன் கொடுக்கும்போது ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஃபஸ்ட் கண்டிஷன் நம்ம 0 1 ஒரு கேஸ் கொடுப்போம். 0 1க்கு வந்து QNோட வேல்யூ ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து 0 கொடுப்போம். அடுத்து ப்ரெசன்ட் ஸ்டேட் 1 கொடுக்கும்போது நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் வேல்யூ என்ன கிடைக்கிறது மீனிங்கு. ஓகேங்களா? நமக்கு வந்து ஜேகே இன்புட்டாக கொடுத்துருக்கேன். 000 ஸ்டார்ட் பண்ணி 111 வேல்யூ நமக்கு முடிஞ்சிருக்கு. இப்போ என்னோட QN+1 நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து எப்படி ஃபைன் பண்ணுறோன்றது தான் ட்ரூத் டேபிள் நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம். ஓகேங்களா? ஜேகே வந்து 2மே 0 இருக்கும்போது எனக்கு QN வந்து 0 இருக்குங்க இல்லைங்களா? இந்த QNோட வேல்யூ வந்து நமக்கு இங்கே என்ன இருக்குதோ அது அப்படியே இங்கே ட்ராவல் ஆகும். 2 இன்புட்டே 0 இருக்கும்போது எனக்கு QNல வந்து இங்கே ஆல்ரெடி 0 தான் இருக்குது. அந்த 0 அப்படியே எனக்கு ட்ராவல் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஜேகே வந்து 0 இருக்கும்போது இன்னொரு கண்டிஷனில் ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் வந்து நான் 1 கொடுத்துருக்கேன் இங்கே. சரிங்களா? அப்போ 1 கொடுக்கும்போது எனக்கு அதே QN தான் இங்கே ட்ராவல் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்த கண்டிஷன் வந்து 0 1 கொடுக்கும்போது எனக்கு ப்ரெசன்ட் ஸ்டேட் ஃபஸ்ட்டு 0 கொடுக்குறேன். சரிங்களா? இதை வந்து நமக்கு ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் வந்து 0 1 எது கொடுத்தாலுமே நமக்கு ஆக்சுவலாக 0 1 கண்டிஷனாக நம்ம ரீசெட்னு சொல்லியாச்சு. ரீசெட்னா வேல்யூ வந்து 0. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து இன்புட் வந்து 1 0 கொடுக்கும்போது நமக்கு ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் 0 இல்லை 1 எது கொடுத்தாலும் சரி நமக்கு வந்து அந்த ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து செட் கண்டிஷனில் இருக்கும். செட்டோட வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு ஜேகே வந்து 2 இன்புட் 1 கொடுக்குறேன். எனக்கு QN ஒரு காம்பினேஷன் வந்து 0 1 எடுக்கும்போது 0னா அதோட காம்பினேஷன், அதாவது ஆக்சுவலாக வந்து காம்ப்ளிமெண்ட் ட்ரூத் டேபிள் நம்ம பார்த்தோம் இல்லையா? 2 இன்புட் 1 இருக்கும்போது அதோட காம்ப்ளிமெண்ட்டு QN பார். QNல என்ன இருக்கோ அதோட காம்ப்ளிமெண்ட் இங்கே நமக்கு 0 இருக்குது, அதனால் 1 அதனோட காம்ப்ளிமெண்ட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 1 கண்டிஷன் QNல கொடுக்கும்போது எனக்கு அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து QN பார் 0 இங்கே எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் நமக்கு இதனோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். சரிங்களா? அந்த KMFல QN+1ல் நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் 1% ஆயிருக்கோ அதை வந்து நம்ம இங்கே எடுத்து ஃபில் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த வேல்யூக்கு தான் நம்ம இப்போ KMF போட போகிறோம். QN+1க்கு நம்ம KMF போட போகிறோம். எங்கெல்லாம் 1% இருக்கோ அதை நம்ம எடுத்து ஃபில் பண்ணி போட போகிறோம். 3 வேரியபிள் KMF J K QN. சரிங்களா? இது 3 என்னோட இன்புட் வேரியபிள். N+1 தான் எனக்கு அவுட்புட்டாங்க அப்படியே எடுத்திருக்கேன். சரிங்களா? எங்கெங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 0ல் 1 கிடையாது, 1ல் இருக்குது, 2 3 கிடையாது, 4 5 7ல் வந்து எனக்கு 1% ஆகிருக்கு. சரிங்களா? இதை வந்து நான் குரூப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2 1ஸை குரூப் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த 1 இந்த கார்னர் 1 குரூப் பண்ணியிருக்கேன். இதுக்கு வேல்யூ வந்து K பார் QN வந்து அப்படியே வந்துடும். சரிங்களா? K பார் QN இங்கே J பார் J வந்து நமக்கு அப்படியே கேன்சல் ஆகிடும். சரிங்களா? இது வந்து J பாரோட வேல்யூ 0, இது 1. 0+1 நமக்கு வந்து ஆக்சுவலாக 1 கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த கார்னருக்குள்ளே அது எடுக்க போகிறோம். J வந்து காமன். இதில் வந்து பாருங்கள் K பாரும் கேவும் நமக்கு K பார் ப்ளஸ் K வந்து 1 ஆகிடும். இந்த Q பார் N வந்து காமனாக இருக்குது. K பார் QN நமக்கு வந்து இங்கே JQN இந்த வேல்யூ. சரிங்களா? JQN பார் வந்து நமக்கு இதனோடது. இந்த 2 ஒன்னோடது K பார் QN வந்து இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுக்கான லாஜிக்கல் டயக்ராம் வந்து
ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்போட லாஜிக்கல் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும். ஓகேங்களா, இதான் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்போட லாஜிக்கல் டயக்ராம். 3 இன்புட் NAND கேட் நான் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது ஜேகேனோட இன்புட்டு ஒரு கிளாக் பல்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம QN+1 வந்து நமக்கு ஒரு இன்புட்டு ஃபீட்பேக் அங்கே ஜேக்கு கொடுப்போம். அடுத்து QN+1 இங்கேருந்து ஒன்று. சரிங்களா, இந்த காயினோட அவுட்புட்டு நமக்கு ஃபீட்பேக்காக ஒன்று இங்கேயும் மாற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அங்கே பாருங்கள், இங்கே ஒரு இன்புட் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த அவுட்புட்டே நான் இந்த கேட் 2க்கு வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கேட் 4ஓட அவுட்புட்டை எடுத்து நான் கேட் 1க்கு நான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். அதான் 3 இன்புட் NAND கேட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த சர்க்யூட் வந்து லேட்ச் சர்க்யூட்டு. நம்ம ஆல்ரெடி லேட்ச் பார்த்துருக்கோம். கேட் 3ஓட அவுட்புட் எடுத்து நாங்கள் கேட் 4க்கு இன்புட்டாக கொடுத்துருக்கேன். கேட் 4ஓட அவுட்புட் எடுத்து நமக்கு மறுபடியும் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா, இதனோட அவுட்புட்டு இங்கே ட்ராவலாகி இன்புட்டாக கிடைக்கும் நமக்கு. இதனோட அவுட்புட்டு இங்கே ட்ராவலாகி நமக்கு இன்புட்டாக எடுத்து நம்ம ஃபைனலாக QN+1 KN+1 பார் அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா, இது வந்து ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்போட டயக்ராம். ஓகேங்களா, NAND கேட் யூஸ் பண்ணி NOR கேட் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 1 by 1 என்ன பார்த்துறோன்னு பாருங்கள். இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்னா என்ன? ஸ்டோரேஜ் சிங்கிள் பிட் இன்ஃபர்மேஷன். ஜென்ரலாக ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து சிங்கிள் பிட் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணோம். இது எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்னா SR ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இன்வேலிட் ஸ்டேட் வரும். சரிங்களா, அது ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 3 இன்புட்டு 2 அவுட்புட் எடுத்திருப்போம். அதனோட சிம்பிள், ஓகேங்களா, அதனோட ட்ரூத் டேபிள் இது. சரிங்களா, ஆப்ரேஷன் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட்டு ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து ரெண்டுமே ஒன்று. ஒரு சில புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்போம். ப்ரீவியஸ் ஸ்டேட்னாலே ப்ரெசன்ட் ஸ்டேட் ஒன்று எடுத்துக்கோங்க. QN+1 வந்து என்னோட நெக்ஸ்ட் ஸ்டேட். ஓகேங்களா, இது மட்டும் மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள் இதுவுமே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது எப்படி எழுதுறோன்னா QN+1 எப்படி எழுதுறோன்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே. சரிங்களா, 2 கண்டிஷனுக்கு எனக்கு ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் 0 1 இருக்கும்போது 2 இன்புட் 0 இருக்கும்போது 0 1 இருக்கும்போது என்ன கண்டிஷன் QN என்ன இருக்கோ எனக்கு அப்படியே இங்கே ட்ராவல் ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து செட் அண்ட் ரீசெட்டுக்கு நமக்கு வந்து 0 1னா ரீசெட் வந்து 0 1 0னா நமக்கு வந்து செட் கண்டிஷனு. அடுத்து வந்து 1 1 நம்ம எடுக்கும்போது இதுதான் வந்து SR ஃப்ளிப் ஃப்ளாப் நம்ம வந்து இன்வேலிடாக போயிருக்கு. 1 1னா இங்கே QNல என்ன இருக்கோ அதனோட காம்ப்ளிமெண்ட் நமக்கு இங்கே 1 1ல் QNல இங்கே நமக்கு 1 இருக்குது, அதனோட காம்ப்ளிமெண்ட் 0 இங்கே எடுத்துருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுலேருந்து நெக்ஸ்ட்டு KMAFல ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபைன் பண்ணோம். இதெல்லாம் நமக்கு கேட் எக்ஸாமில் 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு QN+1 தான் நம்மளோட அவுட்புட்டு. QN வந்து நம்மளோட இன்புட் எடுத்துவோம். 3 வேரியபிள் KMF. ஓகேங்களா, நமக்கு இதை குரூப் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச அவுட்புட் வந்து நமக்கு JQN பார் ப்ளஸ் K பார் QN இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணி ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு லாஜிக் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். நான் NAND கேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லாஜிக் பதிலாக நீங்கள் NOR கேட்டுமே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, NOR யூஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த சர்க்யூட்ஸ் மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ளிப் ஃப்ளாப்போட NAND கேட் யூஸ் பண்ண டயக்ராம். ஓகேங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.